அன்பானவர்களே, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் மிகவும் ஆசீர்வாதத்தில் பின்தங்கி இருக்கிற காரியத்தை கண்டு தேவ சமூகத்தில் அதற்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தேன், ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் ஆவியானவர் எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். அந்த வசனத்தை வாசித்து ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற காரியத்தை நாம் அறிய போகிறோம். ஆவியானவர் நமக்கு உணர்த்திருந்த காரியத்துல நாம் சீர்படும் போது, சரிப்படும் போது, இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்த ஆசீர்வாதத்தையும் மகிமையின் மறுமையின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவானவர் நம்ம இந்த பூமிக்கு அனுப்பிய நோக்கத்தையும் நாம் நிறைவேற்ற முடியும். வாசிக்கிறேன், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த வசனம் என் ஆவியில தோன்றிய அந்த நேரம் முதல் பரிசுத்த ஆவி என்னை பலமாய் நிரப்பினார். சுமார் 2 மணி நேரம் நான் இதற்கப்புறம் அந்நிய பாஷையில ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆவியானவர் சொன்னார், இந்த சத்தியத்தை திருச்சபைகளுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் என் ஆவியிலே இந்த காரியத்தை சொன்னபடியினால் நான் இப்பொழுது உங்களோடு இந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆவியானவருக்கு உணர்வுகள் உண்டு. துக்கப்படுத்துதல் என்ற இந்த கிரேக்க வார்த்தை லைஃபைட் என்பதாகும். அதனுடைய பொருள் என்ன? வலி, துக்கம், மன உளைச்சல். பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்துக்குள் ஒரு தனிப்பட்ட நபர் என்பதையும், அவர் வெறுமனே ஒரு ஆளுமையற்ற சக்தி அல்ல என்பதையும், விசுவாசிகள் கீழ்ப்படியாத போது துக்கப்படுகிறார் என்பதையும் இந்த வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆம்பிளிஃபைட் பைபிள் இந்த வசனத்தை எப்படி சொல்லுகிறது? நான் வாசிக்கிறேன், தமிழிலே வாசிக்கிறேன். மேலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். அவரை புண்படுத்தவோ வருத்தப்படுத்தவோ கலங்கடிக்கவோ வேண்டாம். அவராலேயே நீங்கள் மீட்பின் நாளுக்காக கிறிஸ்துவின் மூலம் தீமையிலிருந்தும் பாவத்தின் விளைவுகளிலிருந்தும் கிடைக்கும் இறுதி விடுதலைக்காக முத்திரை போடப்பட்டீர்கள். தேவனுடையவர்களாக அடையாளமிடப்பட்டு முத்திரையிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டீர்கள். இப்படியாக ஆம்பிளிஃபைட் பைபிள் டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது. எம்எஸ்ஜி டிரான்ஸ்லேஷன் இந்த வசனத்தை எப்படி மொழிபெயர்க்கிறது என்று பார்ப்போம். அதையும் நான் தமிழிலேயே சொல்லுகிறேன். தேவனை துக்கப்படுத்தாதீர்கள், அவருடைய இருதயத்தை நொறுக்காதீர்கள். உங்களுக்குள் அசைவாடி சுவாசிக்கிற அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையின் மிக அந்தரங்கமான பகுதியாயிருந்து உங்களை தமக்கே உரியவர்களாக ஆக்குகிறார். இத்தகைய வார்த்தை ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். எவ்வளவு ஆழமாக இந்த வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டது என்பதை கவனியுங்கள். காமன் இங்கிலீஷ் பைபிள் டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை கோபப்படுத்தாதீர்கள். மீட்பின் நாளுக்காக நீங்கள் அவரால் முத்திரையிடப்பட்டீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு பூமியில் இருந்தபோது மக்களுடன் உரையாடியதை நாம் நற்செய்தி நூல்களிலே பார்க்கிறோம். யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார். அப்படியானால் அவர் அழுகிறதை பார்க்கிறோம். உணர்வுள்ளவராய் காணப்படும். கோபத்தை வெளிப்படுத்துவதை குறித்து மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3:5 பார்க்கிறோம். அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து
அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் கையை நீட்டினான். அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமியிலே வாழ்ந்த போது அவர் கண்ணீர் விட்டு அழுதார். இரண்டாவதாக கோபத்தை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:36 இரக்கம் காட்டுவதை பார்க்கிறோம். மத்தேயு 26:38 அவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்த போது சொல்கிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, துக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, பிதாவாகிய தேவனுக்கும் இதுவே பொருந்தும். நாம் பழைய ஏற்பாட்டு நூல்களிலே அதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 6:6 தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. யாத்ராகமம் 34:14 கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. அவர் எரிச்சல் உள்ள தேவனே, ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். இந்த வசனத்திலே அவர் எரிச்சல் உள்ளவராக பார்க்கிறோம். உபாகமம் 32:19-20 கோபத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். பாருங்கள், வாசிக்கிறேன். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படியா இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். அன்பானவர்களே, இன்னும் நாம் அவருடைய உணர்ச்சிகளை வேதத்தில் நிறைய பார்க்கலாம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், திரியேக தேவன். சாராம்சத்தில் மூன்றும் ஒன்றே, மூவரும் ஒருவரே. எபேசியர் 4:17-32 பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லும்போது, விசுவாசிகள் என்ன செய்கிறதினால் என்ன செய்யாததினால் துக்கப்படுகிறார் என்பதை விவரித்து காண்பிக்கிறார். விசுவாசிகளின் சில நடவடிக்கைகள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்து. அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனை அறிவதற்கும் தேவனை கிட்டி சேர்வதற்கும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கும் உதவி செய்கிறவர். ஒருவேளை இந்த பூமியிலே நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இந்த பூமியிலே நமக்கான ஆசீர்வாதங்களை தேவன் ஆயத்தப்படுத்தின நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கும் பரிசுத்த ஆவியானவர் தான் உதவி செய்வார். விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும் போது அவர் எப்படி நமக்கு உதவி செய்வார்? யோசித்து பாருங்க. முதலாவதாக, ஒவ்வொரு விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி துக்கப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். எபேசியர் 4:17 வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்? வீணான சிந்தனையின்படி நடக்காதுங்க. நம் சிந்தனை கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கிறதா? அநேகர் எப்பொழுதும் குழப்பமான சிந்தனையிலோட இருப்பார்கள். சில நேரம் தேவனுக்கு பிரியமான சிந்தனை, சில நேரம் தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனை, சில நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு சார்ந்தது, சில நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு சம்பந்தம் இல்லாத உலகத்தரமான சிந்தனை, சில நேரம் வேத வசனத்தை குறித்த வைராக்கியம், சில நேரம் வேத வசனத்துக்கு எதிர்மறையான நினைவுகள், சிந்தனைகள். யோசித்து பாருங்க, ஆண்டவர் ஏன் துக்கப்படுகிறார்? நம்முடைய சிந்தனை கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அவருடைய சிந்தனை போல இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை
நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர் எப்படி சிந்திப்பார்? அதற்கு ஆவியானவர் தான் இந்த விஷயம். பரிசுத்த ஆவியானவரால் எவ்வளவாய் நாம் நிரப்பப்படுகிறோமோ நம் சிந்தனை புதுப்பிக்கப்படும். அது கிறிஸ்து இயேசுவின் சிந்தனையாய் மாறும். உலகத்தால் நான் நிரப்பப்படும் பொழுது, உலக ஆவியால் நான் நிரப்பப்படும் போது, உலக காரியத்தால் நிரப்பப்படும் போது என் சிந்தனையெல்லாம் வீணான சிந்தனையாகும். உலகத்துக்கு அடுத்த சிந்தனை, உலக மனிதர்களைப் போலவே நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். அன்பானவர்களே, என் சிந்தனை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அல்லது கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை போலவே இருக்க வேண்டும் என்றால் நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி கொண்டே இருக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட ஆவியானவரை கனப்படுத்த வேண்டும். நம்முடைய ஜெப நேரங்கள் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்தே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நாம் உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலக காரியங்கள் நம் சிந்தனைக்குள் போகாதபடி இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்திலேயே பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு விடும். வீணான சிந்தனை நமக்குள் எட்டி கூட பார்க்க முடியாது. இரண்டாவதாக 4:18, எபேசியர் 4:18, அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து என்று பாருங்கள். புத்தியில் அந்தகாரம், இருதய கடினம், 2 வார்த்தை வாசிக்கும் பொழுதே துக்கமாய் இருக்கிறது. இந்த புத்தி வெளிச்சமா இருக்க வேண்டும். ஒன்று, இயேசுவின் இரத்தத்தால் நம் இருதயம் எப்பொழுதும் கழுவப்பட்ட நிலைமை. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும் பொழுது சுத்த இருதயமாய் காணப்படும். அந்த சுத்தமான இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் தேவனுடைய வார்த்தை நாம் தியானிக்கும் பொழுது நம் இருதய பலகையிலே ஆணுடைய வார்த்தை எழுதப்படுகிறது. ஆணுடைய வார்த்தை நம் இருதயத்திலே விதைக்கப்பட என் இருதயத்தின் நிறைவினால் என் வாய், என் உதடு தேவனுடைய அதிகாரமுள்ள வல்லமையுள்ள வார்த்தையை பேசுகிறது. தேவனுடைய வார்த்தை அதுதான் இந்த தேசத்துக்கு தேவை, அதுதான் ஜனங்களுக்கு தேவை. நம் புத்தி அந்தகாரப்படும் பொழுது நம்முடைய பேச்சு எப்படி இருக்கும், நம் செயல் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆக நம்முடைய புத்தி எப்பொழுதும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டதாகவும் பரிசுத்த ஆவியினாலும் வார்த்தையாலும் நிரப்பப்பட்டதாயும் இருக்க வேண்டும். புத்தி வெளிச்சமா இருக்க வேண்டும். அதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள் என்று பேதுரு அப்போஸ்தலன் நமக்கு சொல்லுகிறார். ஆக புத்தி அந்தகாரப்படும் போது என்ன நடக்கிறது? இருதய கடினம் உண்டாகிறது. மிகுந்த துக்கமான வார்த்தை, இருதய கடினம். அன்பானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது கல்லான இருதயத்தை நான் சதையான இருதயமா மாற்றேன்னு சொல்றேன். கல்லாய் போன இருதயம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஏன் இருதயத்தை பார்க்கிறார்? அவருக்கு ஏற்ற இருதயமா இருக்கிறதா? தாவீதின் இருதயத்தை பார்த்தார், அது அவருக்கு ஏற்ற இருதயமா இருந்தது. ஆகையினால்தான் தாவீது ஆண்டவருக்கு பிரியமாயிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளமாகவும் இயேசு கிறிஸ்துவினுடைய முன் சந்ததியாகவும் தலைமுறையாகவும் இருக்கும்படி ஆண்டவர் அருள் செய்தார். சங்கீதம் 2 நான் வாசிக்கும் பொழுது தாவீதை குறித்து அவர் தனக்கு ஒப்பாகவே கூறுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 2:6, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அப்ப இது எதை குறிக்கிறது? சீயோன் கோட்டையை தாவீது பிடிக்கிறான். அதுவும் யோவாப் மூலமாக சீயோன் கோட்டையை பிடிக்கும் பொழுது
அதுல அவர் அவ்வளவு சந்தோஷப்படுகிறார். எபூசியரை துரத்தி அவர்களை மேற்கொண்டு ஜெயித்து சீயோன் கோட்டையை பிடிக்கும் பொழுது ஆண்டவர் அவ்வளவு சந்தோஷப்படுத்து சொல்லுகிறார். 7ஆம் வசனம் 2:7 தீர்மானத்தின் விவரம் சொல்லுகிறேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். பாருங்கள், தாவீதை தன்னுடைய ஸ்தானத்திலேயே வைத்து பார்க்கிற அளவுக்கு இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனாய் காணப்படும். அவர் என்ன நினைத்தாரோ அதை அவன் செய்கிறான். எபூசை துரத்தி மடங்கடித்து முறியடித்து சீயோன் கோட்டையை பிடிக்க வேண்டும். இருதயத்திலே அந்த வாஞ்சையை ஏற்றுக்கொண்டான், அதை அவன் செய்தான். பூமியிலே நாம் அவருக்காகவே பிறந்தோம், அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய ஜனங்களா இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நம் இருதயத்துல அவருடைய விருப்பத்தை சுமக்கிறவர்களாய் காணப்படுகிறது. புத்தியிலே அந்தகாரப்பட்டு இருதயம் கடினப்படும் போது எப்படி நம் இருதயம் அவருக்கு ஏற்ற இருதயமா இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. வேதத்திலே நாம் இன்னும் எபேசியர் 4 பார்க்கலாம். அடுத்து என்ன, எந்த காரியத்திலே துக்கப்படுகிறார்? எபேசியர் 4:19 வாசிக்கிறேன். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், உணர்வில்லாதவர்கள், சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கிறவர்கள், காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் என்று 3 காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று உணர்வில்லாதவர்கள், அடுத்தது சகல அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கிறவர்கள், மூன்றாவது காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். தேவன் நம்மை உணர்த்துகிறவராய் காணப்படும். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் அவருடைய உணர்வு நமக்கு தெரியும். அவர் உணர்த்துகிறவர். அப்படியானால் பேசுகிறவர். எப்படி பேசுவார்? உணர்த்துவார். அன்பானவர்களே, இந்த உணர்வு எப்பொழுதும் தேவனை அறிகிறதாக, தேவனுடைய விருப்பத்தை அறிகிறதாக விழித்திருக்க வேண்டும், தெளிவா இருக்க வேண்டும். சங்கீதம் 14 வாசிக்கிறோம், கவனிக்கிறது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். இப்படிப்பட்ட உணர்வு பாருங்கள். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன். எப்படிப்பட்ட உணர்வு? தேவனை தேடுகிற உணர்வு. தேவசனத்தை சங்கீதம் 53:2 வாசிக்கிறோம். உணர்வு என்றால் தேவனை தேடுகிற உணர்வு. எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த இருதயம், இந்த உணர்வுகள் அவரையே தேடிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவருக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய விருப்பத்தை பூமியிலே நிறைவேற்றும்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மனநிலை எப்பொழுதும் கிறிஸ்தவர்களாய் நமக்கு இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு இருக்க வேண்டும். புசிப்பும் குடிப்பும் பரலோக ராஜ்யம் அல்ல. உணர்வு இல்லாதவர்களா என்றால் தேவனை தேடுகிறவர்கள். அதிகாலமே தேடுகிறேன், மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்துமா அவரே வாஞ்சித்து கதறுது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். நாம் எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் நம்மோடு தான் இருக்கிறாரா என்பதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் சோதித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.